ஆனந்தமாக அன்பரை பாடுவேன், ஆசையவர் என் ஆத்துமாவிற்கே. ஆனந்தமாக அன்பரை பாடுவேன், ஆசையவர் என் ஆத்துமாவிற்கே. ஆசிகள் அருளும் ஆனந்த நந்தமாய், ஆசிகள் அருளும் ஆனந்த நந்தமாய். ஆண்டவர் இயேசு போலாரும் இல்லையே, இயேசுவல்லால் இயேசுவல்லால் இன்பம் மிகத்தில் வேறு எங்கும் இல்லை. சகோதர சகோதரிகள் யாவருக்கும் இயேசுவின் இனிய நாமத்தினாலே வாழ்த்துக்கள். ஒற்றுமையை குறித்து ஆண்டவர் உங்களோடு கூட பேசினார். இந்த ஒற்றுமைன்றது கடினமான ஒரு காரியம். நீங்கள் உலகம் உண்டானது முதற்கொண்டு நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால், ஆதாமுடைய குடும்பம் நொறுக்கப்பட்ட ஒரு குடும்பம். ஆக்சுவலாக ஆதாமுடைய குடும்பம் என்பது கடவுளுடைய குடும்பம். கடவுளுடைய குடும்பத்தையே பிசாசானவன் பிரிக்கிறான் என்று சொன்னால், கர்த்தருக்குள் வாழாத, இயேசு கிறிஸ்துவுக்குள் வாழாத ஒரு குடும்பத்தை பிசாசானவன் என்ன செய்வான்? உலகத்திலே பலவிதமான ஆவிகள் இருக்கிறது. இங்கே சபைக்குள்ளாக உட்கார்ந்து கொண்டிருக்கின்ற எல்லோருக்குள்ளும் மனித ஆவி இருக்கிறது. ஆனால் ஆண்களுக்குள்ளாக, பெண்களுக்குள்ளாக கர்த்தரின் ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறாரா என்கின்ற ஒரு கேள்வி இன்றைக்கும் சபையை பார்த்து இயேசு கிறிஸ்து கேட்டுக்கொண்டிருக்கிறார். ஒரு மனிதனுக்குள்ளாக உண்மையான பரிபூர்ணமான அன்பு இல்லை என்று சொன்னால் அவன் கிறிஸ்தவனே கிடையாது. என்னுடைய அன்பும் கிறிஸ்துவனுடைய அன்பும், என்னுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்பும் ஒரே அன்பாக இருக்கிறதா? இல்லை என்று சொன்னால் அவர்கள் சாதாரண மனிதர்கள். ஒற்றுமை இல்லாமல் கர்த்தருடைய திருவிருந்தை நாம் பெற்றிருப்போம் என்று சொன்னால் நாம் பொய் சொல்லுகின்ற கிறிஸ்துவர்கள். சினிமா நடிகர்களுக்கு ஒத்த ஒரு நடிகர்களாக நாம் இங்கே அமர்ந்து கொண்டு இருக்கிறோம். சில உண்மைகளை நம்முடைய ஆவியிலே, நம்முடைய ஆன்மாவிலே, நம்முடைய சுய நினைவிலே நாம் சிந்தித்து பார்க்கவில்லை என்று சொன்னால் நம்முடைய குடும்பத்தை ரட்சிப்புக்குள்ளாக நடத்த முடியாது. சபையை நாம் ரட்சிப்புக்குள்ளாக, பரலோக ராஜ்யத்தினுடைய இடமாகவும் மாற்ற முடியாது. நாம் எத்தனை தலைமுறை கிறிஸ்துவர்கள், அது அல்ல பிரச்சனை. அத்தனை தலைமுறை கிறிஸ்துவர்களாக நாம் இருந்தாலும் கிறிஸ்துனுடைய சாயலை, கிறிஸ்துனுடைய செயல்களை, கிறிஸ்துனுடைய பண்புகளை, கிறிஸ்துனுடைய குணங்களை, பரிசுத்த ஆவியானுடைய வரன்களை நாம் பெற்றிருக்கிறோமா? எடுத்தவர்கள் வாசியுங்கள். மத்தேயுவின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். அல்லாமலும் உங்களில் 2 பேர் தாங்கள் வேண்டிக் கொள்ள போகிற எந்த காரியத்தை குறித்தாகிலும் பூமியிலே ஒருமனப்பட்டிருந்தால் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவினால் அது அவர்களுக்கு உண்டாகும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். அடுத்த வசனம் வாசிங்களேன். ஏனெனில் 2 பேராவது 3 பேராவது என் நாமத்தினாலே எங்கே கூடி இருக்கிறீர்களோ. போதும். முதல்ல 2ன்னு பேசினாரு, இப்போ 3. இப்ப அவருடைய பேர்ல வந்துட்டாரு. எங்க? இயேசு என்ற நாமத்தினால ஒன்னா சேருங்க பார்க்கலாம். குடும்பமும் சேரல, காலேஜும் சேரல, பிஸ்னஸ் லீடர்ஸும் சேரல, சர்ச் லீடர்ஸும் 2 பேர் ஒன்றா சேரல. சரி, ஏன் பேர்லையாச்சும் நீங்கள் ஒன்றா கூடுறீங்களா பார்க்கலாம். நான் தான் இந்த உலகத்தினுடைய ஜீவாதிபதி, நான் தான் இந்த உலகத்தை ரட்சிக்க வந்தவர், நான் இந்த உலகத்திற்கு
வெளிச்சமாக இருக்கிறேன், என்னை அல்லாமல் ஒருவனும் பரலோக ராஜ்யத்திலே பிரவேசிக்க முடியாது. என் பேரை சொல்லி நீங்கள் 2 பேர் 3 பேர் ஒன்றா சேருங்க பார்க்கலாம். நமக்குள்ளாக ஆவிக்குரிய அன்பு கலந்த ஒரு அனுபவம் இல்லை என்று சொன்னால், இந்த அன்பு இல்லாமல், ஒற்றுமை இல்லாமல், ஐக்கியம் இல்லாமல் பாடலை பாடுவோம் என்று சொன்னால், உபவாசம் இருப்போம் என்று சொன்னால், உண்மை இல்லாமல், ஐக்கியம் இல்லாமல் ஜபம் பண்ணுவோம் என்று சொன்னால், அந்த ஜபம் வீணானது, அந்த பாடல் வீணானது, அந்த உபவாசமும் வீணானது. ஏன்னா கர்த்தருடைய ராஜ்யம் என்பது, கர்த்தரின் ஆவியானவர் என்பது இந்த உலகத்திலே நம்மை ராஜாக்களாக, நம்மை பிரபுக்களாக, நம்மை மந்திரிகளாக, நம்மை சீமான்களாக, நம்மை பரிசுத்தவான்களாக, நம்மை நீதிமான்களாக, நம்மை தீர்க்கதரிசிகளாக உருவாக்குகின்ற ஒரு வேலையை கர்த்தரின் ஆவியானவர் சபையை கொண்டு செய்து கொண்டிருக்கிறார். அது இயேசுவின் நாமத்தை கொண்டு செய்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. இயேசுவின் பெயர் என்பது உலகத்திற்குரிய பெயர் அல்ல. இயேசுவின் பெயரை சொன்னால் பிசாசுகள் நடுநடுங்கும். இயேசுவின் பெயரை சொன்னால் அமெரிக்காவினுடைய அதிபதி எழுந்து நிற்பார். இயேசுவின் பெயரை சொல்லி நீங்கள் ஒரு வியாதியஸ்தன் மீது கையை வைத்தால் அவன் சுகமடைவான். இயேசு யாருன்னே தெரியாததுனால தான் அவருடைய பெயருக்கு இருக்கின்ற அதிகாரமும் நமக்கு தெரியவில்லை. நமக்குள் ஒரு ஒற்றுமை, ஒரு ஐக்கியத்தை நம்முடைய குடும்பத்திலே காட்ட வேண்டும், நாம் வாழ்கின்ற வீதியிலே காட்ட வேண்டும், வேலை செய்கின்ற இடத்திலே நம்முடைய அன்பு என்னும் ஐக்கியத்தை நாம் வெளிப்படுத்துவோம் என்று சொன்னால் நாம் கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிறோம் என்று அர்த்தம். சபைக்குள் ஒருவருக்கு ஒரு ஆபத்து, ஒரு கஷ்டம், ஒரு நஷ்டம், ஒரு போராட்டம், ஒரு தீராத வியாதி, பிசாசின் போராட்டம் இருக்கும் என்று சொன்னால் சர்ச் இஸ் த அத்தாரிட்டி. சபைக்கு அந்த அதிகாரம் இருக்கிறது. ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து, ஒருவரில் ஒருவர் நீங்கள் அன்பு செலுத்தவில்லை என்று சொன்னால் காணாத கடவுள் மீது நீங்கள் எப்படி அன்பு செலுத்துவீர்கள்? என்னை நேசிக்காத என்னுடைய சகோதரன், என்னை நேசிக்காத என்னுடைய சகோதரி ஆலயத்திற்கு வருவது வீண். காண்கிற சகோதரனிடத்தில் அன்பு கூறாத நீங்கள் காணாத தெய்வத்தின் மீது நீங்கள் அன்பு செலுத்தி பாடல் பாடுவீர்கள் என்று சொன்னால் கர்த்தர் உங்களுடைய பாடல்களை ரசிப்பது கிடையாது. காண்கிற சகோதரனிடத்தில் வியாதியஸ்தன் மீது அன்பு செலுத்தவில்லை என்று சொன்னால் கர்த்தர் நாம் கொடுக்கின்ற காணிக்கைகளை ஆசீர்வதிப்பது கிடையாது. எடுத்தவர்கள் வாசியுங்கள். அப்போஸ்தலரின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை தயவு செய்து எடுத்தவர்கள் வாசி. அப்படியே பேதுரு சிறைச்சாலையிலே காக்கப்பட்டிருக்கையில். சிறைச்சாலைக்கும் பேதுருக்கும் என்ன வேலை? சிறைச்சாலைக்கும் பேதுருவுக்கும் என்ன சம்பந்தம்? கைது செய்யப்பட்டார்கள். ஏன் கைது செய்யப்பட்டார்கள்? இயேசு கிறிஸ்துவின் ஊழியத்தை செஞ்சதுனால. இப்போ சபை வேடிக்கை பார்க்குமா? சபை என்பது எதை சொல்லுகிறது? விசுவாசிகளை சொல்லுகிறது. அந்த விசுவாசிகளுக்குள் இருந்த ஒரு உண்மையான ஒரு ஐக்கியத்தை பாருங்கள், ஒரு ஒற்றுமையை பாருங்கள், ஒரு அன்பை பாருங்கள். இயேசுநாதர் ஒரே ஒருத்தருக்கு தான் உலகம் முழுவதற்காக ஜெபம் பண்ணினார். இயேசுநாதர் ஒருவர் உலகத்திலே இருக்கிற திரளான மக்களுடைய பாவங்களை மன்னிப்பதற்காக ஜெபம் பண்ணினார். அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரம் அந்த 5ஆம் வசனத்திலே சபையார் அனைவரும் ஒன்றாக கூடி கர்த்தரை நோக்கி உற்சாகத்தோடு கூட ஜெபம் பண்ணினார்கள். அவர்கள் பண்ணின ஜெபம் ஒரு காரியத்தை செய்தது.
பரலோக ராஜ்யத்துடைய வாசல் திறக்கப்பட்டது. 7ஆம் வசனம் வாசிங்க. அப்பொழுது கர்த்தருடைய தூதன் அங்கே வந்து நின்றான். அப்பொழுது கர்த்தருடைய தூதன் அங்கே வந்து நின்றான். அறையிலே வெளிச்சம் பிரகாசித்தது. அறையிலே வெளிச்சம் பிரகாசித்தது. அவன் பேதுருவை விலாவிலே தட்டி சீக்கிரமாய் எழுந்திரு என்று அவனை எழுப்பினான். உடனே சங்கிலிகள் அவன் கைகளிலிருந்து விழுந்தது. அவர்கள் ஒரே எண்ணம் கொண்டு பேதுருக்காக மாத்திரமே ஜெபம் பண்ணினார்கள். பரலோக ராஜ்யம் அவருடைய வார்த்தைகளை கேட்டது. அநேகர் ஒற்றுமை இல்லாதது ஜெபம் பண்ணுவதனாலே பரலோக ராஜ்யம் சிலருக்கு பதில் கொடுப்பது கிடையாது. குடும்பத்திலே ஒற்றுமைகள் கிடையாது, ஜெப குழுவிலே ஒற்றுமைகள் கிடையாது, சபையிலே ஒரே ஐக்கியம், ஒரே அன்பு, ஒரே உறவு, ஒரே வைராக்கியம், ஒரே வார்த்தையை சொல்லி ஜெபம் பண்ணுவது கிடையாது. இவர்கள் எல்லோரும் பேதுருனுடைய விடுதலைக்காக மாத்திரமே ஒன்றாக கூடினார்கள். கர்த்தரின் ஆவியானவர் பேதுருனுடைய விடுதலைக்காக திரள் கூட்டத்து தேவதூதரை அனுப்பவில்லை. ஒன் ஏஞ்சல், ஒன் பவர், ஒன் டைம். விழாவிலே தட்டின பொழுது அவன் கைகளில் இருந்த இரும்பு சங்கிலிகள் உடைக்கப்பட்டது. ஒரு முறை உன்னுடைய கரம் ஒரு வியாதியஸ்தன் மீது, ஒரு பிசாசு பிடித்தவன் மீது, ஒரு நோய் கொண்டவன் மீது உன்னுடைய விரல்கள் அல்ல, ஒரு விரல் பட்டால் மாத்திரமே அங்கே அற்புதங்கள் நடக்கும், அங்கே சுகம் நடக்கும், அங்கே விடுதலைகள் கொடுக்கப்படும், அங்கே சமாதானம் கொடுக்கப்படும், அங்கே இரும்பு தாழ்பால்கள் உடைக்கப்படும், அங்கே வெங்கல கதவுகள் உடைத்து எறியப்படும். இங்கே இவர் பார்த்தீங்கன்னா சிறைச்சாலையில் ஒரு தேவதூதர் வர்றதும் தெரியல, அவர் தட்ட போகிறதும் அன்கான்சியஸ். ஃபேன் கிடையாது, ஏசி கிடையாது, கரப்பாம்பூச்சி, கட்டெரும்பு, பல்லி, வேற என்ன, வேர்வை தண்ணி, ஏற்கனவே அடி வாங்கின டயர்டு, சோர்ந்து போய் தூங்கிட்டு இருக்காரு இல்லை? So church must be, there is a responsible. உங்க பக்கத்து வீட்டில் ஒருத்தர் வியாதியா இருந்தா ப்ளீஸ், அங்கே நீங்கள் போனால் நீங்கள் தேவ தூதர்கள். வியாதியா இருக்கிறவனுக்கு நீ ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போனா யூ ஆர் த ஏஞ்சல். குடும்பத்தில் சமாதானம் இல்லை, நீங்க கவுன்சிலிங்க்கு போறீங்க அப்படின்னாக்கா யூ ஆர் த ஏஞ்சல். God selected you, God appointed you, you are the special. நீங்க என்ன சொல்லிட்டு இருக்கீங்க? நான் படும்பாவி, நான் கொடுமைக்காரன், நான் கோவக்காரன், என்னிடத்துல சாந்தம் இல்லை, என்னிடத்துல அன்பு இல்லை, என்னிடத்துல பொறுமை இல்லை, என்னிடத்துல இச்சை அடக்கம் இல்லை. இட் இஸ் நாட் மை ஒர்க். கடவுளுடைய அபிஷேகத்தை பெற்றவர்கள், பரிசுத்த ஆவியை பெற்றவர்கள் எல்லோரும் கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட விசேஷித்தவர்கள். கர்த்தர் உங்களை சில ஊழியங்களுக்கென்று, சிலருக்கு உதவி செய்வதற்கென்று உங்களை தேவ தூதர்களாக கர்த்தர் நியமித்திருக்கிறார். யூ மஸ்ட் ரியலைஸ், அதை நீங்க ஏத்துக்குங்க. இந்த சபையினுடைய ஒற்றுமை பாருங்க, பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு நடந்த ஒரு சம்பவத்தை இன்றைக்கு பேசிக் கொண்டிருக்கிறோம். ஒற்றுமையினால் வந்த ஒரு பலன். ஏதேன் தோட்டத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கர்த்தர் கொண்டு வந்து ஆதாமையும் ஏவாளையும் ஒன்றாக இணைத்து நீங்கள் இந்த உலகத்தை ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லுவார். யூ கேன் ரூல் திஸ் வேர்ல்டு. இந்த தோட்டத்தை மாத்திரம் இல்லை, இந்த உலகம் முழுவதையும் நீங்கள் ஆண்டு கொள்ளுங்கள். ஏதேன் தோட்டத்தில் கர்த்தர் யார் கூட பேசினாரு? பெயர் சொல்றீங்க, அப்போ நல்லா பைபிள் படிச்சுக்கிறீங்க. சரி, இப்போ அங்கே மூணாவது ஒரு ஆள் இருந்தாங்களே, யாரு?
சாத்தான். ஏதேன் தோட்டம் யாருடையது? கர்த்தருடையது. ஆதாம் யாருக்கு ஃப்ரெண்டு? ஆண்டவருக்கு ஃப்ரெண்டு. ஏவாள் யாருக்கு ஃப்ரெண்டு? கர்த்தருக்கா ஆதாமுக்கா? ரெண்டு பேருக்கும். சரி, கர்த்தருடைய வீட்டுக்குள்ளார சாத்தான் வரலாமா வரக்கூடாதா? வர? உங்க வீட்டில் சாத்தான் இல்லையா? ஏங்க, ஏதேன் தோட்டத்துக்கு பிசாசுக்கு யார் இன்விடேஷன் கொடுத்தா? யாரும் கொடுக்கல. யாரும் கூப்பிடாம அவன் என்ன பண்றான்? வரான். அப்போ அவனுக்கு அதிகாரம் இருக்கா இல்லையா? இருக்கு. சரி, வந்துட்டாரு. அவர் ஆதாம் கையில பேசினாரா ஏவாள் கையில பேசினாரா? ஆதாம் கையில யார் பேசினா? ஆண்டவர் பேசினாரு. ஆண்டவர் யாரோட பேசுறாரோ அங்க பிசாசு என்ன பண்ண மாட்டான்? பேச மாட்டான். சரி, சாத்தான் ஏவாள் கையில முதல்ல என்ன பேசினான்? இதை சாப்பிடாதன்னு சொன்னாரா அப்படின்ன உடனே இந்த அம்மா என்ன சொன்னிச்சு? ஆமாம் போடுறவங்க எத்தனை பேர் இருக்கிறீங்க? சொல்றத அப்படியே கேட்கறது. அவன் சொன்ன உடனே அவன் சொந்தமாக எதையும் பேசல. கர்த்தர் என்ன பேசினாரோ அது அப்படியே திரும்பி பேசி பாருங்க. உடனே நீ சாப்பிடு, உன் கடவுள் கொல்ற கடவுள் இல்லை. கடவுளுடைய கேரக்டர் யார் பேசுறா? சாத்தான் பேசுகிறான். இந்த அம்மா பறிச்சு சாப்பிட்டு என் கணவனை எனக்கு ரொம்ப பிடிக்கும். யாரை மறந்துட்டான் ஆதாம் அந்த இடத்துல? கர்த்தரை மறந்துட்டான். ஒரு செகண்ட்ல மறந்துட்டான் பாருங்க. ஒரே ஒரு செகண்ட் வாங்கினா சாப்பிட்டான். இவங்க ரெண்டு பேரும் ஒன்றாயிட்டாங்க. யாரு? கணவன் மனைவி. கர்த்தரை விட்டுட்டாங்க. பிசாசு இங்கே ஜெயிக்கிறான் பாருங்க. சில குடும்பங்களிலே கண்மூடித்தனமான வாலிபர்களுடைய காதல் மரணம் வரை செல்லுகிறது. கண்மூடித்தனமான பணத்தின் ஆசை தற்கொலைக்கு இழுத்து செல்கிறது. கண்மூடித்தனமான காதல் தாய் தகப்பனை கொலை செய்கிறது. பிசாசினுடைய தந்திரங்கள், பிசாசினுடைய பிரிவினைகள், பிசாசினுடைய வல்லமைகள் சில நேரங்களிலே சபைகளை இரண்டாக உடைத்துவிடும். அன்பான குடும்பத்தை இரண்டாக பிரித்துவிடும். அன்பான சகோதரனை கிழித்துவிடும். ஒற்றுமையாக செயல்பட்டு வந்த கம்பெனி, டீம், ஃபெலோஷிப், சர்ச் டீம், சர்ச் கோயர், யூத் டீம், விமென்ஸ் ஃபெலோஷிப், எல்டர்ஸ் ஃபெலோஷிப், எல்லாவற்றையும் ஒரே ஒரு நிமிடத்திலே சில வார்த்தைகளினாலே பிசாசு பிரித்து போடுவான். நாம் இதிலே ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். பவுலும் சீலாவும் நல்ல ஊழியக்காரர்கள். ஆனால் ஒரு அதிகாரி, ஒரு ராஜாவினுடைய அதிகாரம் அவருடைய ஊழியத்திற்கு, ஒற்றுமையாக செய்த ஊழியத்திற்கு தடையாக வந்தது. முன்னே பார்த்தோம், பேதுரு என்கின்ற ஒரு மனிதனுக்கு ஊழியத்திற்கு தடை வந்தது. இங்கே இரண்டு சகோதரர்கள் ஒன்றாக இணைந்து ஊழியங்களை செய்தார்கள். இதை நாம் அப்போஸ்தலரின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரத்திலே 25, 26, அப்போஸ்தலர் 16 வசனங்கள் 25, 26. நடுராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். எப்போ? நடுராத்திரியில். எந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்? இல்லை, சிறைச்சாலை அப்படின்னு ஜென்ரலாக பேச வேண்டாம். கைகளும் கால்களும் ஏற்கனவே கசையடி இல்லையா? செம்ம அடி அடிச்சிட்டாங்க. முதுகில் தோலெல்லாம் கிழிஞ்சிடுச்சு, கை காலெல்லாம் கிழிஞ்சு போயிருக்கு, தோல்கள்லாம் கிழிஞ்சு போச்சு. கிழிஞ்ச பிறகு வேர்வை தண்ணி அந்த புண்ணில் பட்டா என்ன ஆகும்? அந்த காயங்களில் பட்டா எரியும். ஒரு பக்கம் கற்பாம்பூச்சி, தேள், ஃபேன் இல்லை, புண்ணு, எரிச்சல், இவைகளோடு கூட
இந்த பவுலும் சீலாவும் அவங்க பாருங்க, சிறைச்சாலையில் இருக்கிற அதிகாரிகள் என்ன பண்ணுவான்? ரெஸ்ட் எடுத்துட்டு இருப்பான், தூங்கிட்டு இருப்பான். அந்த டைம்ல இவர்கள் ஒன்று ஜெபம் பண்ணினார்கள், இரண்டாவது துதித்து பாடினார்கள், ஜெபம் பண்ணினார்கள். த சிச்சுவேஷன், பேட் கண்டிஷன். அவர்களுக்குள்ளாக ஒரு தைரியம், ஒரு துணிச்சல், ஒரு வைராக்கியம், விடாத பிடிவாத ஜெபத்தினுடைய ஆவியானவர். நம்பர் 1. நம்பர் 2, பாடலை பாடினார்கள். உன் ஆண்டவரை உன் முழு பலத்தோடு கூட, முழு ஆவியோடு கூட. சோர்லாம் கிடையாது சார், அங்க பட்டினி, உடம்புல வலி, புண்ணு, கொசு கடிச்சா அதை அடிக்க முடியாது, எறும்பு கடிச்சா அதை அடிக்க முடியாது, கட்டுகள் கட்டப்பட்டு இருக்கிறது. ஆனால் அவர்களுக்குள் இருக்கின்ற அந்த பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை, வரன், கிருபை, தாளந்து அவர்களை ஜெபத்தில் வழி நடத்தினது, அவர்களை துதித்து பாட வைத்தது. கர்த்தரின் ஆவியானவர் அங்கே ஒரு தூதரை அனுப்பினார். அங்கே பரலோக ராஜ்யம் இறங்கினது பூமிக்கு. இரண்டாவதாக தாழ்பால்கள், அஸ்திபாரங்கள். திரைச்சாலையினுடைய தாழ்பால் என்பது ஒரு மனிதன் பிடிச்சி திறக்கிற தாழ்பால் கிடையாது. அது 10 கிலோ 20 கிலோ கொண்ட ஒரு இரும்பினால் செய்யப்பட்ட ஒரு தாழ்பால். அவைகளெல்லாம் நொறுக்கப்பட்டது. நமக்கு கர்த்தருடைய ஆவியாருடைய வல்லமை என்ன என்பது தெரியாததினாலே இன்னமும் ஒரு அசதியாக தான் இருக்கிறோம். ஒரு கேர்லெஸ்ஸாக தான் பாட்டு பாடுறோம், ஒரு கேர்லெஸ்ஸாக தான் பைபிள் படிக்கிறோம், கேர்லெஸ்ஸாக தான் ஜெபம் பண்ணுறோம், கேர்லெஸ்ஸாக தான் உபவாசம் இருக்கிறோம். இங்கே இந்த பவுலும் சீலாவும் போராட்டத்தின் மத்தியிலே, உபத்திரவத்தின் மத்தியிலே, கண்ணீரின் மத்தியிலே, வேதனை வலியோடு கூட கர்த்தரை துதித்தார்கள். அவருடைய ஜபங்களுக்கு கர்த்தர் பதில் கொடுத்தார். நம்முடைய ஒற்றுமை மிக மிக அவசியம். நாம் மற்றவர்கள் மீது அன்பு செலுத்துகிறோம் என்று சொன்னால் அந்த ஃபெலோஷிப் ஆசீர்வதிக்கப்படும். அந்த ஃபெலோஷிப்புடைய ஜபத்திற்கு பதில் கொடுப்பார். கணவனும் மனைவியுமாக சேர்ந்து நீங்கள் ஜெபம் பண்ணுங்க, கர்த்தர் உங்களுடைய ஜபத்தை கேட்பார். பிள்ளைகளாக கணவன் மனைவியாக நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள், கர்த்தர் கேட்பார். ஒற்றுமை இல்லாமல், ஒரு மனம் இல்லாமல் நம்மால் ஒன்றையும் சாதிக்க முடியாது. அந்த நாளிலே அவர்கள் ஒருமனப்பட்டதனால இந்த கவர்மெண்ட் ஆஃபீஸருடைய ஃபேமிலி எல்லாருமே ஞானஸ்தானம் எடுத்தார்கள், இயேசுவை இரட்சகராக ஏற்றுக்கொண்டார்கள். பரலோக ராஜ்யத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டானது. இந்த ஒற்றுமை எப்பொழுதுமே பரலோக ராஜ்யத்தை திறக்க செய்யும். இந்த ஒற்றுமை எப்பொழுதுமே நம்முடைய வாழ்க்கையிலே அற்புதங்களை, அதிசயங்களை கொண்டு வரும். கடைசியாக யோவானின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிங்க. நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால், நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களில் நிலைத்திருந்தால், நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ, நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும், அது உங்களுக்கு செய்யப்படும். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, சபைக்குள்ளாக வந்திருக்கிறவர்களே, நீங்கள் கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்க வேண்டும் என்று கிறிஸ்து விரும்புகிறார். நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும். ஒன்று ஆவி, இன்னொன்று வார்த்தை. இந்த இரண்டும் நாம் கிறிஸ்துவோடு கூட ஜீவித்தால் நாம் எதை கேட்கிறோமோ அதை நீங்கள் பெற்றுக்கொள்ள. இதை கர்த்தர் ஆண்டவர் இன்றைக்கு சபைக்கு கொடுக்கிறார். வாட் எவர் யூ வாண்ட். யூ வாண்ட் டு இம்ப்ரூவ் யுவர் பிஸ்னஸ், ப்ளீஸ் லிவ் வித் ஜீசஸ் கிரைஸ்ட். பிரிந்திருக்கின்ற கணவன் மனைவி ஒன்றாக சேர வேண்டுமா? கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுங்கள். அவர் சொல்லுகின்ற வார்த்தைகளுக்கு நீங்கள் கீழ்ப்படிந்து நடங்கள். அப்பொழுது நாம் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும், நான் உள்ளத்திலே என்ன கேட்கிறேன், உள்ளத்திலே என்ன நினைக்கிறேன், நான் முழங்கால் படியிட்டு என்ன ஜெபம் செய்கிறேனோ அதற்கு மேலாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து
அவருடைய இரண்டாம் வருகையிலும் உங்களை பாதுகாத்து சதா காலங்களிலும் உங்களை மென்மேலும் உயர்த்தி உடைய பிள்ளைகள் உடைய தலைமுறைகளை கர்த்தர் ஆசீர்வதித்து ஒற்றுமையோடு கூட அன்போடு கூட ஐக்கியத்தோடு கூட வாழ கர்த்தர் உங்களுக்குள்ளாக பரிசுத்த ஆவியை கொடுத்து உதவுவாராக. ஆமென். கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளே, கிறிஸ்துவில் அல்லாதவர்களே, இயேசு கிறிஸ்துடைய கட்டளையின்படி இயேசு சொன்ன வார்த்தைகளை கேட்டு கீழ்ப்படிந்து தன்னுடைய வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கிறவர்களே, உங்கள் யாவருக்கும் அடியனுடைய அறைகூவலை கொண்டு வருகிறேன். எனக்கு கர்த்தர் கொடுத்த ஒரு ஊழியம் என்பது தொழுநோயாளிகள் மத்தியிலே பணி செய்வது. இந்த தொழுநோயாளிகளுடைய காயங்களை கட்டுவது, தொழுநோயாளிகளுடைய புண்களை துடைத்து அதற்கு மருந்து வைத்து பஞ்சு வைத்து பேண்டேஜ் கொண்டு கட்டி அந்த காயங்கள் ஆறும்படியாக கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணுவது. இரண்டாவதாக அந்த தொழுநோயாளிகளுக்கு ஆகாரம் கொடுப்பது, அரிசி போன்ற குடும்பத்திற்கு தேவையான அத்தியாவசிய பொருட்களை கொடுப்பது. இதை நான் எப்படி புரிந்து கொண்டேன் என்று சொன்னால், ஏசாயாவின் புஸ்தகம் 40ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே ஆற்றுங்கள் தேற்றுங்கள் என் ஜனத்தை என்று சொல்லியிருக்கிறார். இந்த ஆற்றுங்கள் தேற்றுங்கள் என்று சொல்லப்பட்ட மக்கள் தொழுநோய் கொண்டவர்கள், கைகளிலே விரல்கள் இல்லாதவர்கள், கால்களிலே விரல்கள் இல்லாதவர்கள், பாதங்களில் கீழாக புண்களை கொண்டவர்கள், சரீரத்திலே வெடிப்புகளை கொண்டு கெட்ட நீர்களும் சீழ்களும் சரீரத்திலே வடிந்து கொண்டிருக்கும். அவர்கள் அருகிலே யாரும் செல்ல மாட்டார்கள், அவர்களை பார்த்து யாரும் ரசிக்கவும் மாட்டார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்து ஒரு குஷ்டரோகி வரும் பொழுது அவனை அழைத்து அவன் மீது கையை வைத்து எனக்கு சித்தம் உண்டு சுத்தமாகு என்று அவனை தொட்டார். ஒரு காலகட்டத்திலே தீண்டாமை இருந்தது, இந்த தொழுநோய் பரவும் என்கின்ற அச்சமும் இருந்தது. ஆனால் 1ஆம் நூற்றாண்டு திருச்சபையிலேயும் அது இருந்தது, 21ஆம் நூற்றாண்டு திருச்சபையிலேயும் அது இருக்கிறது. எனவேதான் சபைகளின் வாசல்களிலே, மசூதிகளின் வாசல்களிலே, இந்து ஆலயங்களின் வாசல்களிலே இந்த சரீரத்தினால் பாதிக்கப்பட்டவர்கள் கையேந்தி போகிறவர்களையும் வருகிறவர்களையும் பக்திமான்களையும் நீதிமான்களையும் கொடுத்து உதவும்படியாக கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். இந்த தொலைக்காட்சியின் மூலமாக அடியேனும் உங்களிடத்திலே ஒரு உதவியை கேட்கிறேன். உங்களால் முடிந்தால் நீங்கள் அவர்கள் வாழ்கின்ற இடத்திற்கு சென்று உதவிகளை செய்யுங்கள். கர்த்தர் உங்களை மென்மேலும் ஆசீர்வதிப்பாராக. இவர்களுக்கு தேவையான கஞ்சும் பஞ்சும், அவருடைய சரீரம் குளிர்ச்சியாக இருக்க வேண்டும் என்பதற்காக அந்த பழைய சோறு, பஞ்சு என்பது அந்த புண்களிலே வடிகின்ற கெட்ட நீர்களை துடைத்து, கெட்ட இரத்தங்களை துடைத்து, கெட்ட சீழ்களை துடைத்து அந்த காயங்கள் மேலும் பரவாமல் இருப்பதற்கு உதவி செய்யும்படி உங்களை அன்போடு கூட கேட்கிறேன். பணமாக நான் கேட்கலாம், ஆனால் முதலாவதாக நீங்கள் இந்த மருந்து மாத்திரைகளை, இந்த அரிசி போன்ற பொருட்களை வாங்கி என்னுடைய விலாசத்திற்கு நீங்கள் அனுப்புங்கள். அந்த பொருட்களை நான் மாதந்தோறும் சுமந்து கொண்டு போய் மலை அடிவாரத்தில் இருக்கின்ற அவர்களுக்கு நான் கொடுத்து வருகிறேன். இம்மட்டும் செய்து வருகின்ற உதவிகளுக்கு, ஜபங்களுக்கு கர்த்தர் உங்களை மென்மேலும் ஆசீர்வதிக்கட்டும். இப்படி பொருட்களை வாங்கி அனுப்ப முடியாதவர்கள் தயவு செய்து நீங்கள் பணங்களை எங்கள் அக்கௌண்ட்டில் நீங்கள் போடுங்க, பேங்க் அக்கௌண்ட்டில் போடுங்க. கூகுள் பே, ஃபோன்பே போன்ற வசதிகளும் இருக்கிறது. வயது சென்றவர்கள் நீங்கள் அப்படி பணத்தை அனுப்பலாம். இதுவும் முடியாது என்று சொன்னால் நீங்கள் மணி ஆர்டர் பண்ணுங்கள். தொடர்ந்து இப்படி உதவி செய்கின்ற பெயர்களை வைத்து நாங்கள் ஜெபித்து கொண்டிருக்கிறோம். உங்களுடைய ஜபக்குழு உங்கள் ஒவ்வொருவருக்காக ஜெபித்து கொண்டிருக்கிறது. உங்களுடைய ஜப தேவைகளை தயவுசெய்து நீங்கள் தெரியப்படுத்தலாம். நாங்கள் தொடர்ந்து ஜெபித்து உங்களுடைய நன்மைக்காக, உங்களுடைய சந்தோஷத்திற்காக, உங்களுடைய சமாதானத்திற்காக, உங்களுடைய ஆயுசு காலங்களுக்காக எங்களுடைய நிறுவனம் தொடர்ந்து ஜெபித்து கொண்டிருக்கும். அப்படிப்பட்ட நன்மைகளை செய்து தொழுநோயாளிகள் சந்தோஷப்படுத்தி, பரலோக ராஜ்யத்தையும் சந்தோஷப்படுத்தி, பூமியிலே நாம் எல்லோரும் ஒருமனப்படும் பொழுது பரலோக ராஜ்யம் திறக்கப்படும். பரலோக ராஜ்யம் நாம் வேண்டிக் கொள்ளுகின்ற எல்லாவற்றையும் கொடுக்கும். அப்படிப்பட்ட கிருபைகளை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்து ஆசீர்வதிப்பாராக. நந்தியால் பாடிடுவோம், நந்தியால் பாடி